நெல்லை மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், அந்த பகுதி மக்கள் பாமக தலைவரிடம் ஏதாவது கோரிக்கைகளை முன்வச்சாங்களா? விவரங்களை பகிர்ந்துக்கங்க சரவணன். வணக்கம் அரசி. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை வரலாறு காணாத அளவிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராஜகோபாலபுரம் என்ற பகுதி இந்த கனமழையில் பல்வேறு இடங்களை சந்தித்தது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பாலம் உடைந்திருந்தது. ஊர் குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்திருந்தது. தற்போது பல கட்சிகளை சார்ந்த பல நிர்வாகிகள் இந்த பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது பாமக கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் சி தங்கராஜ் தலைமையில் அன்புமணி ராமதாஸ் தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய ராமதாஸ் தமிழக அரசு ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார். அதில் என்ன பார்த்தோமேனால், தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த 6,000 ரூபாய் பொதுமக்களுக்கு போதாது என்றும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறார். இந்த ராஜகோபாலபுரம் ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்புமணி ராமதாசும் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது சற்று தாழ்வான பகுதி என்பதால் எந்த மழை பெய்தாலும் இந்த ஊரானது வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதால் தற்போது ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அன்புமணி ராமதாஸ் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு சரவணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.